கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் ஆன் ஜிஎஸ்டி ரோடு, அதாவது ஆன் ஜிஎஸ்டி ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டி தான். ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு பெரிய கம்யூனிட்டி, ஸ்ரீராம் குரூப்போட கம்யூனிட்டி. இது நல்ல ரிப்யூட்டட் பில்டர், மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நேம் எடுத்த ஒரு பில்டர்னு சொல்லலாம். இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். பிளாக்காக அங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பிளாக் 10 பிளாக் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 1000+ ஃபேமிலிஸ் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து வந்துட்டாங்க. பக்கத்தில் ஐடி கம்பெனி, பக்கத்தில் இருந்து ஐடி பார்க் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும். இதில் எதுவும் இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ஆன் ஜிஎஸ்டி ரோடு மேலே இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து மெட்ரோவும் வரப்போகுது. நம்ம மேலே போய் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். 40+ அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபுட்பால் கிரவுண்டு, பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம மேலே வந்து பார்த்தாவே வியூ தெரியும். விசிட்டர்ஸ் கார் பார்க்கிங் ஃபுல்லாக சைடில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே விசிட்டர்ஸ் கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங் ஒரு வீட்டுக்கு இருக்குது. கார்டன் எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சுற்றி நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்குது. 24/7 செக்யூரிட்டி, 40+ அமெனிட்டிஸ் இருக்குது. அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உள்ளே வந்தீங்கன்னா வெளில போக வேண்டிய வேலையே இல்லை. எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளவே இருக்குது. கார்டன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கார்டன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ போயிட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு மேலே பார்க்கலாம். அப்போ மேலே ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டவரில் மொத்தம் வந்து 13 ஃப்ளோரு. நம்ம பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7th ஃப்ளோரில் பார்க்குறோம். இது வந்து ஒரு 6 வீடு தான் ஒரு ஃப்ளோரில். இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, மொத்தம் 3 வீடு இந்த சைடில் இருக்குது. நடுவில் வந்துட்டு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டு நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இடம் எமர்ஜென்சி எக்ஸிட்காக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இங்கே வந்து 3 வீடு. நம்ம பார்க்குறது வந்து அந்த வீடு தான் நார்த் ஃபேஸிங். இங்கே இருக்கிற 6 வீட்லையுமே 5 வீடு வந்து வந்துட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம பார்க்குறது வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு எதுவும் வந்து எந்த வேலையுமே பண்ணல, லைட் கூட போடல, புது வீடு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டவருக்கும் வந்து கேப் நல்லா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாகவும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம உள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம இந்த வீட்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் செப்பல் ஸ்டாண்டு, அதாவது ஸ்டாண்ட்ஸ் எதாவது வைக்கணும் நீங்கள் அப்படின்னா உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்த்தாலே ஸ்விம்மிங் பூல் வியூ வந்து தெரியும். இங்கேருந்து உள்ளேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே நின்றீங்களே ஸ்விம்மிங் பூல் வியூ தெரியும். ரோட் வியூவும் தெரியும். இங்கேருந்து இங்கே நிறைய கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஏசி ஃபிட்டிங்க்கு இப்போ நீங்கள் இந்த ஹாலுக்கு ஏசி ஃபிட்டிங்க்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே ஹோல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏசி வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சில இடத்துல அந்த ஸ்லாப்பில் கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஏசி ஃபிட்டிங்கும் இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. யூடிஎஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்லேயே கூட நான் வந்து சொல்கிறேன். எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குது. லைட் மட்டும் தான் பண்ணணும். உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. லைட் போட்டால் மட்டும் போதும் வீட்டுக்கு. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். உள்ளே வந்து ஒரு பெரிய ஹால், நல்ல ஒரு பெரிய ஹாலு. இங்கே நீங்கள் ஃபர்னிச்சர் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டு, இந்த இடத்துலேயே ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக ஒரு பால்கனி மாதிரியே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பால்கனி மாதிரியே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஏசி வச்சுக்கலாம். நம்ம சேஃபாக நம்மளோட ஏசி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ஈஸி, ஃபிட் பண்ணுறதும் ஈஸி. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. நிறைய இடத்துல இந்த மேலே ஸ்லாப்பில் வச்சுருவாங்க, இறங்கி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஐடியா. நிறையா ஃப்ளாட்ஸ்னால் பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்காது. பட் இங்கேயே பண்ணிக்கலாம். அது ஒரு வசதி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இது நீங்கள் டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி ரிசப்ஷன் ஏரியா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஹாலாகவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ஹால் இருக்குது. அப்படியே ஒரு பெரிய பால்கனி. இந்த பால்கனி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹில்லை வியூ பண்ண மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை, கிட்டத்தட்ட ஒரு 1350 ஏக்கருக்கு வந்து வண்டலூரோட ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. அதை ஓவர்லுக் பண்ண மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 57 ஏக்கர் டவுன்ஷிப். இது ஆக்சுவலாக 57 ஏக்கர் டவுன்ஷிப்பு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஐடி பார்க். இது ஃபுல்லாகவே ஐடி கம்பெனி பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இந்த வீடை வாங்கிட்டு நீங்கள் ரெண்ட்டுக்கும் நல்லாவே விடலாம். அந்தளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து இருக்குது.
நிறைய பேர் ஹில் வியூவில் எனக்கு வீடு வேணும்னு பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் சூட்டபுளாக இருக்கும். நேரம் ஒரு நல்ல ஒரு பெரிய பால்கனி. இங்கே நீங்கள் ஈவினிங்கில் வந்து உட்காந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் பாஸ் ஆகிறதுக்கு. நல்ல காற்றும் வரும். ஏன்னா இந்த பால்கனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து நல்ல காற்றும் வரும். உள்ளே போகலாம். இது ஒரு பெட்ரூம். மொத்தம் 3 பெட்ரூம் இந்த வீட்டுக்கு. இந்த பெட்ரூம்லேயே பால்கனி அட்டாச் கொடுத்துருக்காங்க, அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ரூஃப் வரைக்குமே டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. +40 அம்யூனிட்டிஸ் இருக்குது, அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 57 ஏக்கர் டவுன்ஷிப்பில் 40 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. க்ளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூலு, ஜிம்மு, லைப்ரரி, மினி தியேட்டரு இது எல்லாமே இருக்குது. ஆன் ஜிஎஸ்டி ரோடுன்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆல்ரெடி ஒரு 1000 ஃபேமிலிஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஹால்லேருந்து அப்படியே ஒரு பெட்ரூம் பார்த்து அப்படி வந்துட்டு வந்தோடனே ஒரு காமன் பாத்ரூம். எல்லா பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற வீடுகள் எல்லாமே 1800 ஸ்கொயர் ஃபீட்லாம் ரொம்ப ரேராக கிடைக்காது. 1200, 1900 மாதிரி தான் கட்டுறாங்க. இது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. காமன் பாத்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நீங்கள் எதாவது ஆல்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் டோர் வச்சிங்கன்னா ஜாக் அண்ட் ஜில் பாத் மாதிரி ஆகிடும். இந்த பெட்ரூமில் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஜாக் அண்ட் ஜில் மாதிரி இந்த பெட்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச்சு பாத்ரூமாகவும் மாறிடும். கிச்சனும் நல்ல போதுமான ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து மாடல் கிச்சன் பண்ணுறதுக்கு அழகாக இடம் விட்டுருக்காங்க. நல்ல தாராளமான ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெளியில் சர்வீஸ் ஏரியா இருக்குது. நான்வெஜ் ஏதாவது வாஷ் பண்ணணும் இல்லை வெளியிலே நீங்கள் இன்னும் செட்டப்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் வியூ, ரோட் வியூ நல்லாவே தெரியும். ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் ஏரியா. பேட்மிண்டன், டென்னிஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு சின்னதாக வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு டர்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பிளாக்ஸ் இருக்குது. இன்னும் போக போக ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா மெட்ரோ வரப்போகுது, வாசல்லே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வரப்போகுது. அதெல்லாம் வந்துருச்சு, இன்னும் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இது வந்து 3வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம். என்ட்ரன்ஸ்லேயே பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ரூமு, மஸ்கிட்டோ நெட் போட்டு ஆல்ரெடி வந்து யூபிவிசி விண்டோ பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கேப் இருக்குது. இந்த கேப்பில் வந்து வார்ட்ரோப் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர்லாம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். ஒரு லக்ஸரியான ஒரு வீடு எனக்கு வேணும் அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே பெட்ரூம்லேருந்தே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஸ்போர்ட்ஸ் ஏரியா, வெள்ளை கேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐடி பார்க் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,75,00,000 கோட் பண்ணுறாங்க. 1,75,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. ஒரு கார் பார்க்கிங், கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரிசல்ட் பண்ணி தரோம். தேங்க்யூ.